பொலன்னறுவை ஹெலஹைரு கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள காட்டு யானை பிரச்சினை தொடர்பிலான கலந்துரையாடல் விடுமைப்பு பிரதி அமைச்சர் டி.பி. சரத் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் பாதுகாப்பு அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட கிராம தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தனர். அமைச்சரே, யானைகள் அடிக்கடி நீர்ப்பகுதியின் வழியாக வேலியை நெருங்குவதால் கரைக்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள யானை வேலியினை கடப்பதற்கு சிரமமானதாக இருக்கும். நீங்கள் இதனை சீரமைக்க முடிந்தால் பிரச்சனையை 75% குறைக்க முடியும் என நாம் நம்புகின்றோம். அதன் கீழ்ப்பகுதியை நீக்கினால் உங்களுக்கு தெரிகிறதா? நாம் அந்த பகுதியை நீக்குவோம். 100 மீட்டர் அல்லவா? வேலியை அமைக்கும் விதத்தில் அமையுங்கள். இதன்போது மக்கள் எதிர்நோக்கியுள்ள சிக்கல்கள் தொடர்பில் உரிய பிரிவினரை தெளிவுபடுத்தி அதற்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்குமாறு பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். அதன் பின்னர் குறித்த பகுதியில் யானை கடக்கும் பகுதி, யானை குளம் ஆகிய உத்தேச செயற்றிட்டங்கள் மற்றும் யானை கடவையுள்ள பகுதிகளில் புதிதாக நிர்மாணிக்கப்படும் காவல் அரண்களை கண்காணிப்பதற்காக பிரதி அமைச்சர் உள்ளிட்ட தரப்பினர் சென்றிருந்தனர். இந்த கிராமத்தை பாதுகாப்பதற்காக கிராம மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கும் திட்டத்தில் தற்போது கவனம் செலுத்தப்படுகின்றது. ஆனால் இது மட்டும் பிரச்சனையை நிவர்த்திக்காது. யானைகளை பாதுகாத்து யானைகளுக்கு உணவளிக்கவும் வேண்டும். அவற்றுக்கான நீர்நிலைகளை உருவாக்கி அவற்றுக்கு தேவையான பயண வழிகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். இது ஒரு பரந்த வன செறிவூட்டல் செயல்முறையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். விலங்குகள் இனி காடுகளில் தங்கள் உணவுகளை உற்பத்தி செய்ய முடியாது. உலகம் மாறிவிட்டது. மனிதர்களால் உணவு உற்பத்தி செய்யப்படும் சமூகத்தை நோக்கி விலங்குகள் வரத் தொடங்கியுள்ளன. அதுவே இப்போது பிரச்சனை. மனிதர்கள் உணவை தயாரிக்கின்றனர். அவைகள் தமக்கான உணவை தாம் தயாரிக்க முடியாததால் மனிதர்கள் தயாரிக்கும் உணவை வலுக்கட்டாயமாக வேணும் உண்பதற்கு அவை சிந்திக்கின்றன. மேம்பட்ட மனித சமுதாயத்தை உருவாக்கி விலங்குகளை பாதுகாப்பது மட்டுமின்றி அவற்றுக்கு தேவையான உணவு, தண்ணீரையும் வழங்குவதிலேயே இதற்கான தீர்வு உள்ளது. இது நமது பொறுப்பு. அதனை நிறைவேற்றுவது அரசின் கடமை.